உலகம்மா, உலகம்மா, எங்க போய் தொலைஞ்சா? உலகம்மா, சீக்கிரமே வந்துட்டீங்களே. தலைப்புண்ணாறுலேன்னு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனேன். டாக்டர் இல்லைன்னு உடனே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வந்து பார்த்துருக்கலாம். போறேன் வரேன் பார்வையே சகிக்க முடியல. என்னவோ என் தப்பு எதுவோ. நீ ஒருத்தி தான். யார் அது? சொல்லு, யார் அது? சத்தியமா யாரும் இல்லைங்க. உன் கட்டில புருஷனுக்கு கை காட்டிட்டு பெண் கட்டில வேறொருத்தனுக்கு பாய் விரிக்கிற பேசி மவளே, அதவளை அறுத்து விடுவேன். சொல்லு, ஏன் மெஞ்ச அறுத்து விடுவேன். மறந்துட்டீங்களா மாமா? அறுத்ததுனாலதான் அறுத்ததுனாலதான் உலகமேனுடைய சரீரம் சாம்பலா போனாலும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஒன்னா ரெண்டா 15 வருஷம் உறவாச்சே. வேற என்னையா? உன்னை இதுக்காக மட்டும் வரவழைக்கிற பாம்பையில இருந்து. சொல்லுங்கய்யா. உன்னை எனக்கு ஒரு 20 வருஷமா தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை. வீரலட்சுமின்னு ஒருத்தி கேஸ் ஒன்றில் விசாரிக்க போனப்ப வெட்டிட்டா. தலைக்காயம் இன்னும் இருக்கு. அப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் பேப்பர் சேர்த்துக்கிட்டு தாக்கலாம். கேள்விப்பட்டங்கய்யா. சிரிக்கி மாவா. இந்த 1,00,000 பொடி. வீரலட்சுமி சோழி முடிச்சது பின்னாடி மீதி. ஐயாவோட தலைப்புண்ணு ஆறல போல இருக்க. மருந்து போடலையா? வீரலட்சுமியோட ரத்தம் தான் மருந்து. மடசாமி ஐயா, வீரலட்சுமி யாரும் ஒத்தையா போய் விசாரிக்கிறது இல்ல. உசுருக்கே ஆபத்துல. ஏழவு ஓரம் இல்லாத ஆளோட மாரடிக்க வேண்டியிருக்கு. ஐயா, நான் போறேன் ஐயா. கேட்டா என்ன சொல்லுவ? கேட்டா கேட்டு சொல்லுவாங்கறல. வீரலட்சுமி சொல்லுவாங்கல்ல. என்ன சத்தம்? தீட்டாயிட்டது என்ன? சூத்ரா பிராமணால தொட்ட பாவத்துக்கு சாஸ்திரத்துல தண்டனை சொல்லியிருக்கா. தலையில கல்ல தூக்கி போட்டுட்ட மாதிரி இருக்குன்னா இப்ப என்ன செய்ய போறேன்? சொன்னியனா? எந்த பேச்சியம்மா? 2 நாள் முன்னாடி வைக்கோ திருடுனான்னு ஐயாவுக்கு கூட்டியாந்தமே. பொம்பளையால சுடுகாட்டுல இருந்து எலும்பு கூட்ட கொண்டாந்துட்டு சிரிக்கி உள்ள ஊர்ல பிள்ளையா கிடைக்கல. சின்ன ராமச்சந்திர மக வீரலட்சுமிய பாத்திருக்கீங்களாயா? கட்டி ரப்பர் மாதிரி ஒவ்வொரு பாட்டும் இருக்கும்யா. ஊன் சொன்னா கூட்டி அறையா. கேட்ட நாயில நீ
சிரிக்கி மகன நலம் பண்ணி ஏமாத்துறியா? இதான் சாமி கொடுத்தானுவ, காசு நிறைய வாங்குதானுவ, சரக்கு மட்டும் இப்படி கொடுக்குறானுவ சாமி. மாடு மூண்ட மாதிரி கலந்து கொண்டு வந்திருக்க. உன் கையில போட்டு அழகு பார்க்கலான்னு எடுத்தாந்தேன். போட்டிருக்க சேலையும் நஞ்சு உள்ளாச்சேன்னு இதையும் வாங்கியாந்தேன். இந்தாளா? என்ன பாக்குறீங்க? என் உயிர் சேக்காளி செல்லிக்கும் என் அண்ணன் தர்மருக்கும் கல்யாணம் நான் நிச்சயம் செஞ்சிருக்கேனாக்கோ. இந்த புடவையும் வளையலும் அதுக்கு தான் போட்டிருக்கேன். நான் வேற செல்லி வேறயா? ஏலே தர்மா, உனக்கு பொண்ணு ரெடியில? சும்மா வாய் பாயசம் ஊத்துனா போதுமா? நேரம் பார்த்தா இவ அண்ணன் தாஸ் ஜெயில இருக்கணும். எப்பா ஏய், உன்னை ஐயா கூட்டியார சொன்னாரு. திருடனையாம செல்லி செல்லி வேண்டாமா? செல்லி என்ன கேசுவே? குண்டு வீச்சு நொத்தம் பண்ணையார் மேல குண்டு வீசினானும் அல்ல. ஆமா ஆமா, இவன் தான் ஏன் ஒண்ணா? என்ன சொல்லுதான்? ஏய், என்னல சொல்லுத? செஞ்சது நான், எரிஞ்சது நான் இல்ல. நீ குத்தவாளி இல்லைங்கிறியால? நாய கூரையை கொளுத்தின குத்தத்துக்கு தீப்பெட்டி வித்தவன பிடிச்சா நியாயமா? கோர்ட்டு வாசல்ல நியாயமா பேசுத? தண்ணி தண்ணி வேணும். ம்,
என்னைய மன்னிச்சிரு தாசு. அட என்னாச்சு சின்னையா? என்னன்னு சொல்லாமல செல்லி, என் தங்கச்சி செல்லி, செல்லிக்கு என்னாச்சு? சொல்லியா? செல்லிக்கு என்னாச்சு சொல்லு. பத்திரமா பார்த்துக்குன்னு கொடுத்துட்டு போன பிள்ளைய பாழாக்கி கொடுக்கிற பாவி ஆயிட்டம் தாஸ். செல்லி எங்க? செல்லி பாரு, உனக்கு என்னமாச்சு? ஆடு திருண்ட கேஸ்ன்னு சொல்லி கூட்டி போயிட்டு 4 நாள் கழிச்சு தான் கூட்டியார முடிஞ்சது தாஸ். அது கூட என்னால எதுவும் செய்ய முடியல தாஸ். சுப்பிரமணியா, 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 பிள்ளைய காப்பாத்தின உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. அன்னைக்கு முழு நாள் நிக்க வச்சு பாத்தீங்க, இன்னைக்கு மூச்சு நிக்கிற வரைக்கும் நிக்க வைப்பீங்களோ? ஐயா, தொட்டது பாவமா இல்ல இன்னைக்கு தொடாம விட்டுருந்தா பாவமா? யோசிச்சு சொல்லுங்கய்யா. ஏல 3 பேருக்கு சரக்கு கூடல, சேக்களி இல்லாம சாராய ருசிக்காதுல, சும்மா ஒரு சுத்து அடிங்கள. ஏய் கொடுல கொடுக்குறோமையா? இந்தாங்கய்யா. என்னல வெறும் தண்ணி ஊத்தி கொடுக்க? தப்புதாமியா, நீங்க வருவீன்னு தெரியாதியா. எட்டியப்ப விட்டு இளவு கூட்டம், கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி வித்து விட்டோமியா. தப்புதாமியா. தண்ணிய நிறைய ஊத்தி வித்துட்டேன்னு சொல்லுதேன்னா உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? ஏய் போலீஸ்காரனை தள்ளி விடுறா. விட்டுருங்கய்யா. ஐயா, சவத்து பையில ஏன்டா சாராயத்துல தண்ணியை நிறைய கலந்தேன்னு கேட்டோம். எதிர்பார்க்காத சமயத்துல முள்ளுக்கட்டையில தக்கிட்டு ஓடிட்டாம் ஐயா. அவன் அடிக்க வரை நாளைக்கு கூட்டியாங்க. இனிமேல் வெக்கம் இல்லாம போலீஸ்னு சொல்லிக்காதீங்க. நாளைக்கு அந்த நாயை குட்டியாந்துறோம்யா. ஆனா என்ன ஆனா அவன் பேசின பேச்சு தாமியா தாங்கல. ஐயாவுக்கு நல்ல சரக்கா குடுறானதுக்கு செருக்கி புள்ள மோண்டுதார கொண்டு போய் குடுனாயா.
போலீஸ் வந்துச்சா? அக்கா இன்ஸ்பெக்டர் வெட்டி போட்டா. நம்ம எசமானையா? ஒரே போடு உசுறு போச்சான்னு தான் தெரியல. ஐயோ ஏலா இடி விழுந்துருச்சே. அண்ணால பார்த்தேன் சார். வெறி பிடிச்ச சிரிக்கும் வீரலட்சுமி அருவாள்ல மண்டையை பேத்துட்டா சார். பேத்திட்டது டிபார்ட்மெண்டோட மான மரியாதையவே. கொளுத்த பயல்களோட திமிருக்கு லாட அடிக்கணும், புரியுதா? கோட்டச்சாமி சிந்தினது டிபார்ட்மெண்டோட ரத்தம். போலீஸ் பேரை கேட்டா செடி மக்கா அண்டியை கலக்கணும். என்னப்பா ஆகும்? மேல அனலா கொதிக்குது ராணிக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. உனக்கு ஒண்ணும் ஆவாதுல, பயப்படாத. எப்பா சுத்தியும் வந்துட்டாங்களப்பா, என்னப்பா செய்யறது? வேற வழி இல்ல, சரணடைஞ்சிருவோம். ஐயா இலை அங்கனே நில்லுங்க. நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் ஐயா, எங்களை மன்னிச்சிருக்க ஐயா. நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறோம் ஐயா. ஒரு அடி எடுத்து வைக்காத முன்னாடி. ஐயா இலை அங்கனே நில்லுங்க. சுற்றுவேன்னு சொல்லுதம்ல.